கோபம் படுறதுனால நமக்கு உடம்புல பலவிதமான நோய்கள் ஏற்படுது. அதிகமாக கோவப்படுறதுனால முதல்ல நமக்கு தலைவலி தான் வரும். ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகும். எதுக்கு கோவப்படுறோம், ஏன் கோவப்படுறோம் சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். நம்மளால தாங்கிக்க முடியாம தான் நம்ம கோவப்படுறோம். ஏன்னா நம்ம கோவப்படாமல் இருக்க முடியாது. அந்த கோபத்தினால நம்ம யாரையாவது திட்டிடுவோமோ, ஏதாவது ஒரு விஷயம் ஒரு பெருசாக ஒரு பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்னு இதுக்கெல்லாம் நம்ம யோசித்து தான் எதை மேலே நம்ம கோபத்தை காட்டுதுன்னு தெரியாமல் நம்மளே கோவப்பட்டுக்கிட்டு ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துருவோம். சில சமயத்தில் அந்த கோபத்தை அடக்க முடியாமல் நமக்கு அழுகையும் வந்துடும். ஏன்னா அந்த கோபத்தை யார் மேலே நம்ம காட்டணும்னு தெரியாது, அது எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியாது. அந்த கோபம் நம்மளை விட்டு எப்படி தீரும், அந்த கோபத்தை எப்படி தீர்த்து வைக்கிறதுன்னு நமக்கு தெரியாமல் நம்ம ரொம்ப கோவப்படுறோம். ஆனால் என்ன கேட்டால் நம்ம இன்னைக்கு முருகனை வழிபட்டுருக்கோம். ரொம்ப அற்புதமான கடவுள் முருகர் தந்தை. முருகர் தந்தைக்கு எவ்வளோ கோபம் வரும் தெரியுமா? உலகத்திலேயே யாருக்குமே கோபம் வராது. ரொம்ப அதிகமான கோபம் கொண்ட நம்ம கடவுள் முருகர் தந்தை. ரொம்ப ரொம்ப கோபம் வரும் முருகர் தந்தைக்கு. ஏன்னா அநியாயத்தை கண்டா கோபம் வரும், யாராவது தர்மத்தை மீறினா கோபம் வரும், அக்கிரமத்தை பார்த்தா கோபம் வரும். யாராக இருந்தாலும் அந்த கோபத்துக்கு நம்ம உண்மையாக இருந்தோம்னா ரொம்ப கோபம் வரும். உண்மையாக இருக்கவங்களுக்கு ரொம்ப கோபம் வரும். முருகர் தந்தையும் அப்படிதான், ரொம்ப உண்மையானவர். அந்த உண்மைக்கு யாராவது பாதகம் பண்ணாங்கன்னா அவருக்கு கோபம் வரும். அவ்வளோ ஒரு அற்புதமான கடவுளை நம்ம இன்னைக்கு வணங்கிட்டு இருக்கோம்னா, நமக்கு கோபம் இன்னைக்கு வருதுன்னா அந்த கோபத்தை நம்ம ஒத்தி வைப்போம். நம்ம கோபத்தை நம்ம முருகர் தந்தை காலடியில் வைப்போம். ஏன்னா நமக்கு வரக்கூடிய கோபம் ரொம்ப நியாயமானதாக இருக்கும், ரொம்ப அர்த்தம் உள்ளதாக இருக்கும். அதை எப்படி தீர்க்கிறதுன்னு நமக்கு தெரியல இல்லையா? ஏன்னா நமக்கு அவ்வளோ கோபம் வருது. நேர்மையாக இருக்கும், நியாயமாக இருக்கும், யாருக்குமே எந்த கெடுதலும் நம்ம செய்யாமல் இருக்கும். ஆனாலும் நமக்கே கஷ்டம் வருது. நம்மளையே குறை சொல்கிறாங்க. அவங்க பண்ண தப்பு நம்ம மேலே திணிக்க பார்க்குறாங்க. ஏன் நம்ம மேலே பழியும் போட்டுடுறாங்க. அதை நம்ம சொன்னாலும் புரிஞ்சிக்காம உண்மைக்கு அவ்வளோ மதிப்பே இல்லாமல் பொய்யை தான் எல்லோரும் நம்புகிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலை இப்படி இருந்தால் எல்லாருக்குமே கோபம் வரும். ரொம்ப நல்லா உழைக்கிறோம், அதுக்கு தகுந்த ஒரு ஊதியம் இல்லை. நல்லா கஷ்டப்படுறோம், இன்றைக்கி அதுக்கு தகுந்த ஒரு வாழ்க்கை அமையலை. யாருமே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. வேலை செய்கிற இடத்துல புரிஞ்சிக்கல, கூட நம்ம கூட வாழ்கிறவங்க புரிஞ்சிக்கல, நம்ம குழந்தைங்க புரிஞ்சிக்க மாட்டுறாங்க, அம்மா அப்பா புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. இப்படி யார் புரிஞ்சிக்கலனாலும் நம்மளை முருகர் தந்தை புரிஞ்சுப்பார். அதனால் நம்ம கோவப்படாமல் முருகர் தந்தையே நம்ம எப்போவுமே நினச்சிருந்தோம்னா